Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இளையராஜாவுக்கும் ராயல்டி இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, இன்னமும் வந்துட்டு அவர் கேஸ் போட்டுருக்காரு. குறிப்பாக ரஜினிகாந்த் 6 உயிர் நண்பர் இந்த படம் கூலிக்கு கூட வந்துட்டு அந்த டிஸ்கோ பாடலை வந்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்க. 6 உயிர் நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னுடைய பாட்டை என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா எனக்கான தொகையை நீங்கள் கொடுத்தாகணும். பாரபட்சமே கிடையாது அப்படின்னு தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாடல்கள் யூஸ் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக இவர் ஏன் அவரை போய் சீண்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இளையராஜா அந்த விஷயத்தில் நான் இதில் எதுலையும் விட்டே கொடுக்க மாட்டேங்க. இது வந்து இந்த தொழில்நுட்பம் ஒரு இந்த மாதிரி காப்புரிமை சட்டம் ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்த பிறகு தான் ஐயோ நமக்கு இவ்வளோ கோடி வர வேண்டியது இருக்குதா, இவ்வளோ கோடியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு எட்ரா அப்படின்ட்டு தான் ஆரம்பித்து தன்னுடைய 6 உயிர் நண்பன் மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் கூட ஒரு கச்சேரியிலேருந்து இறக்கப்பட்டார். கங்கை அமரன் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காரு. ஒரு பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாடல் எங்கள் அண்ணன் வாய்ப்பு கொடுக்கலன்னா வைரமுத்து நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க, நீங்கள் காணாமல் தானே போயிருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார். பஞ்சருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லைன்னா இளையராஜா, அதாவது ராசையாவை தானே இருந்திருப்பார். பஞ்சருணாச்சலம் குடும்பத்துக்கு இளையராஜா செய்யணும், ஆனால் அவரை விட அதிகமாக ரஜினி சம்பந்தமே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கூட சொல்கிறாங்க இல்லையா. அவர் மேலேயே ஒரு கேஸ் போகிறதுங்கிறது வந்து ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த இளையராஜாவுக்கும் ராயல்டி இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அவர் காலத்தில் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்துட்டு அவர் கேஸ் போட்டுருக்காரு. குறிப்பாக ரஜினிகாந்த் தன்னுடைய 6 உயிர் நண்பர் அந்த படம் கூலிக்கு கூட வந்துட்டு அந்த டிஸ்கோ பாடலை வந்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்கன்னு வந்துட்டு சன் பிக்சர்ஸ் மேலேயும் போட்டிருக்காரு, லோகேஷ் மேலேயும் போட்டிருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது என்ன சார், ஏன் அவர் இன்னமும் இந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ளே இருக்காரு? அது 6 உயிர் நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னுடைய பாட்டை என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா எனக்கான தொகையை நீங்கள் கொடுத்தாகணும், ராயல்ட்டி கொடுத்தாகணும். அதில் பாரபட்சமே கிடையாது அப்படின்னு தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா லோகேஷ் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த பழைய பாடல்கள் யூஸ் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக இதே கூட கேட்டிருந்தாங்க. விக்ரம் படத்தில் கமல் கூட தான் யூஸ் பண்ணியிருந்தார். நீங்கள் கமலுக்குன்னு ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பா, கமல் கண்ணுக்கு வந்து வெண்ணெய், ரஜினி கண்ணுக்கு சுண்ணாம்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி ஃபைட் கிளப்னு ஒரு படம், சொந்த படம் ஒன்று எடுத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ். அதில் பார்த்தீங்கன்னா இது ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாங் அப்படியே படம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். அது இவர் ஏன் அவரை போய் சீண்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இளையராஜா அந்த விஷயத்தில் நான் இதில் எதுலையும் விட்டே கொடுக்க மாட்டேங்க. இதான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் நார்வேயில் இருக்கார். அவர் சொல்லிகிட்டு இருந்தார், நார்வேயில் வந்து அதான் நடுகிரவில் சூரியன் உதிக்க நாடு அது உலகத்திலேயே. அதனுடைய ஒரு உச்சி பகுதியில் போய் ஒரு பனிப்பிரதேசத்தினுடைய ஒரு உச்சியில் போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் எஃப்எம்மில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இளையராஜாவோட சாங்கை முடிஞ்ச உடனே அந்த சாஃப்ட்வேர் பாருங்கள், முடிஞ்ச உடனே அந்த சாங்லேயே முடிஞ்சதுலேயே சாஃப்ட்வேர்லேயே வந்து இதற்கான ராயல்ட்டி தொகை அந்த பாடல் உரிமை கொண்டாடுற அவருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு இளையராஜாவோட பேரோடவே வந்திருக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வந்து நீங்கள் வந்து அண்டார்டிகாவிலேருந்து கேட்டாலும் சரி, ஆர்டிகாவிலேருந்து கேட்டாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, நீங்கள் அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இளையராஜாவுக்கு அந்த தொகை வந்துடும். அப்படி கோடிக்கணக்கான தொகையை பார்த்தோன்னே என்ன ஆகும் உங்களுக்கு வந்து, அப்போ தவற விட்டுமே அப்படின்னு ஆரம்பகட்ட காலங்களில் பல பேர் சொல்லியிருக்காங்க. பல நபர்களுக்கு காசு வாங்காமலே டியூன் போட்டு கொடுத்துருக்காரு, பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு, ரீரெக்கன் பண்ணி கொடுத்துருக்காரு. குறைஞ்ச தொகையை, பணத்து மேலே பெரிய கவனம்லாம் இல்லாமல் இருந்திருக்காரு. எனக்கு இசைன்ற அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை சுற்றியுள்ள ஆட்கள் இப்படி ஒரு வியாபாரம் இருக்குது. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பித்த பிறகு இது வந்து இந்த தொழில்நுட்பம் ஒரு இந்த மாதிரி காப்புரிமை சட்டம், உங்களுக்கான அந்த பொருள் உங்களுக்கானது தான், அது யார் பயன்படுத்தினாலும் அதற்கான தொகை உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்த பிறகு தான் ஐயோ நமக்கு இவ்வளோ கோடி வர வேண்டியது இருக்குதா, இவ்வளோ கோடியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு எட்ரா அப்படின்ட்டு தான் ஆரம்பித்து தன்னுடைய 6 உயிர் நண்பன் மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் கூட ஒரு கச்சேரியிலேருந்து இறக்கப்பட்டார். ஆமாம், அவர் பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரிகர்சல்லாம் முடிஞ்சு போகும்போது அவர் இறக்கி விட்டாங்க. வெளிநாட்டில் இறங்கி, ஆமாம், ஏன்னா அவர் வந்து பாடணும்னா இளையராஜா பாட்டை தான் பாடி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை தாண்டி ஆரம்பகட்ட காலங்கள் இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு லைட் மியூசிக் வச்சுருக்கார், எஸ்பிபி. அதில் இவங்களை கூட்டு போய் பாடலாம் வச்சுருக்காரு. அவர் எஸ்பிபி கூட ஒரு இன்டர்வியூங்களோடு சொல்லியிருப்பார். எங்கேயோ ஆந்திராவில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவசரமாக ட்ரெயின் ஏறுறதுக்கு வந்து
ஒரு இந்த சரக்கு பொட்டி ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா, அதில் ஏறிட்ட பிறகு பார்த்தா ஆடாக இருக்குதான் உள்ளே. ஆட்டு புழுக்க, ஆட்டோடைய மூத்திரம், இந்த வாசனை, இந்த நாற்றத்தோடையே வந்து விஜயவாடாவிலேருந்து சென்னை வந்து சேர்றதுக்குள்ளே படாத பாடலாம் பட்டோம். அவ்வளோ சிரமப்பட்டுலாம் நாங்கள் வந்திருக்கிறோன்னு. இப்படி ஒரு சிரமப்பட்ட காலத்தில் இருந்த நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து திடீர்னு வந்தவங்க கிடையாது. அவரையே வந்து மேடையிலேருந்து இறக்குனவர் வந்து இளையராஜா. அதனால் வந்து அந்த விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறன்றதுல ராஜா. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி வந்துட்டு காசு நம்ம இவ்வளோ விட்டுட்டோமா, இப்போ இதை பிடிச்சிக்கலான்னு சொல்லி அவருக்கு தோணியிருக்குன்னு. ஒரு சில கலைஞர்கள் இல்லை, பெருங்கொண்ட கலைஞர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் காசு பணத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, காசையே கூட தொட மாட்டாங்க. ஏன்னா காசு வந்துச்சுன்னா வந்துட்டு அந்த கிரியேஷன் போய்டுங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ராஜா அவர்கள் வந்துட்டு காசை தொடாத காலத்தில் பீக்கில் இருந்தாங்க, காசை தொட்ட உடனே கொஞ்சம் மார்க்கெட் விழுந்துருச்சு. மார்க்கெட் விழுந்த பிறகு தான் காசை தொடணுன்ற ஆசை வந்துருக்கு உங்களுக்கு. ஒரு காலத்தில் வந்து உண்மையிலே இசைஞானி, இசைக்கடவுள், அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த நீங்கள் வந்து ஒரு ஹைவே ஓட்டல் ஆகட்டும், எங்கேயாவது ஒரு கார்லேயோ ஒரு வேன்லேயோ ஒலிக்கக்கூடிய பாடல், பெரும்பான்மையான பாடல் இளையராஜாவுடைய பாடல் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ பீக்கில் இருந்தப்போ உங்களுக்கு நிறைய பேர் உதாரணமாக சொல்லலாம். வந்து எம்ஜிஆர்லாம் தனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ தெரியாது. வந்து அவருடைய அண்ணன் சக்கரபாணி தான் பார்த்துக்கிட்டார். என்ன சம்பளம் பேசுறது ஏதோ இது பண்ணிங்கன்னு. ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற நேரத்தில் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுவாராம், ரொம்ப இருக்கலாம் இருக்காதீங்க, ப்ரொடியூசரை போட்டு விட்டு கொடுங்க, பரவாயில்ல, கடனில் இருக்காரா, ரைட்டு இது பண்ணுங்க. அது மாதிரி தனக்கு என்ன ரஜினியே எடுத்துங்களேன் சார், முத்து படத்திற்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பார். முத்து படத்திற்கு பிறகு தான் அவருக்கு வந்து தன்னுடைய பலம் என்னன்னே தெரியுது. முத்து படம் வந்து கவிதாலயாவில் வந்து பாலச்சந்தர் அவர்களுடைய மகள் வந்து பேசுகிறாங்க, சரி கொடுக்குறேங்கன்றார், கால் ஷீட் கொடுக்குறேன்றாரு. அப்போ என்ன சம்பளம் கேட்குறேன், சம்பளம் அப்படி நீங்கள் விட்டல்கிட்ட பேசிங்கன்றாரு அவருடைய நண்பர். இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு, இல்லை அவர்கிட்ட பேசிங்கன்னா அவர் வந்து ஒரு தொகை சொன்னோன்னே, இல்லை அப்பாவுக்கெல்லாம் இந்த தொகையெல்லாம் வாங்க மாட்டார் அப்படின்னா மறுபடியும் ரஜினிகிட்ட போய், சார் நான் சொன்னதே கம்மியான தொகை தான், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, இல்லை என்னை அறிமுகப்படுத்தணும் குருநாதர், என்னவோ நீங்கள் வந்து இதோ பண்ணிக்கணுன்னா. அப்போ தான் விட்டல் சொல்கிறார், சார் நீங்கள் வந்து ஒரு யானை, மாபெரும் யானை, நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பணமாக கொட்டக்கூடிய ஒரு யானை, ஆனால் நீங்கள் வாங்குறதுலாம் சொற்ப காசு, இனிமேல் வந்து சம்பளத்தோடு சேர்த்து ஒரு ஏரியாவே வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சம்பளத்தோடு சேர்த்து சென்னை சிட்டி இல்லை மதுரை இல்லை நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வாங்கினேன், அப்படி தான் வாங்கியிருந்தார். அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து அது மாதிரி ஓகே விட்டு ஒரு பெரிய சம்பளத்தை ஏற்றினார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ரஜினியை ஒரு சம்பளத்தை ஏற்றினார். அது வரைக்கும் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொன்னது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரஜினி இவ்வளோ பெரிய இடத்த நம்ம வருவோன்னு தெரியாது. சாதாரண ஒரு கேரக்டரோடு வில்லனாக பண்ணிட்டு போகும், ஒரு நாளைக்கு 5000 ரூபா கிடைச்சா போதும், அதிலே சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அப்படின் போது ஒரு சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுறாங்கன்னா அது அவரால் தாங்க முடியல, நம்ப முடியல. அதுதான் உண்மை. இதே கதை தான் இளையராஜாவுக்கு. ஏன்னா காலையில் 7 மணிக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் உட்காந்தா நைட்டு 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனவர் 5 மணிக்கெலாம் எழுந்து அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டுடியோ. அவர் வந்து 38 முருகேசன் ஸ்ட்ரீட்டு டி நகரில் இருப்பதை விட பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இருந்தார். அதற்கு காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து வந்த படங்கள். இளையராஜா வெளியே வந்து ஒரு காப்பி சாப்பிட வராரு, அப்படி சும்மா வராருன்னா ஒரு 20 பேர் பின்னாடி போவாங்க. சும்மா ஒரு காத்தாட அப்படி போகலான்னா ஒரு 30 பேர் அப்படி நிற்பாங்க. அது அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படாதா, சரி நீ உனக்கு ஒரு படம் தரேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாரா அப்படின்னு காத்திருந்த காலம்லாம் உண்டு. வந்து அந்த நேரத்தில் இது மாதிரி பணத்து மேலே ஒரு பெரிய இதுவும் கிடையாது, ரைட்டு கொடுங்க, ரைட் வாங்கிங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போகிறது. வந்து இதே கேள்வி இப்போ வந்து ஒன்றும் இல்லை சார், கங்கை அமரன் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்கார். ஒரு பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாடல் எங்கள் அண்ணன் வாய்ப்பு கொடுக்கலன்னா, வைரமுத்து நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க, நீங்கள் காணாமல் தானே போயிருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார். பஞ்சருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லைன்னா இளையராஜா, அதாவது ராசையாவை தானே இருந்திருப்பார். மேபி வந்திருக்கலாம், அதற்கான காலதாமதம் ஆகிருக்கு இல்லைங்களா. நிச்சயமாக பொதுவாகவே வந்து இப்போவும் உண்டு. இப்போ வந்து மாறிடுச்சு அந்த காலகட்டங்களில். இப்போ நீங்கள் ஒரு கதாசிரியர் கதை சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் ஒருத்தர்னா ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜோல்னா பை கையில் ஒரு நோட்டோ ஒரு பேடோ ஒரு 2 பேனா, ஒரு தோரணை, ஒரு கண்ணாடி, ஓகே இது இப்போ மாறி போச்சு. இப்போ ஐபேட்லாம் கொண்டு வர அளவுக்கு ஆகிடுச்சு. அப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா ஒரு ஹார்மோனி போட்டி தான் வருவாங்க. நீங்கள் எப்படி வாட்சி காமிப்பீங்க? அப்போ பஞ்சருணாச்சலம் அவர்களிடம் சொல்கிறாங்க, ஒரு பையன் ராசையான ஒரு பையன் இருக்காப்புல, நல்லா இருக்காப்புல, மதுரை பக்கத்தில் இருந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காப்புல, பிரமாதமான ஒரு நாலேஜ் உள்ள நபர், சரி வர சொல்லுங்கன்னாரு. வந்து அவர் என்ன நினச்சா, ஒரு ஜிப்பா போட்டு ஒரு ஆள் கண்ணாடி போட்டு இவ்வாறு பண்ண பார்த்தா ஒரு வடவடன் ஒல்லியாக கருப்பாக ஒருத்தர் வந்து நிற்கிறாப்புல, என்ன எதுவும் கொண்டு வரலையா, ஹார்மோனி பெட்டி எதுவும் இல்லையா அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார்னு அந்த பெஞ்சை அப்படி விலக்கிட்டு அதில் தட்டிக்கிட்டு பாடுறாப்புல, அன்னக்கிளி ஒன்று தேடுதேன்னு அந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க.
பெரிய கெட்டிக்காரன். அப்போது வந்து பஞ்சர்ணாச்சாலம்னு ஒரு நபர் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போது ரஜினியை பற்றி வந்துட்டு நமக்கு 1000 கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த மனிதன் மாதிரி இன்னொருத்தர் வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லை. குறிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் பஞ்சவர்ணாச்சலம்னு சொன்னதுனால சொல்கிறேன், அவருக்கே கூட ரஜினி அவர்கள் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் சொல்லும்போது, இப்போ இளையராஜா வந்துட்டு ரஜினி மேலே குறிப்பாக இப்படிப்பட்ட மனிதர், இப்போ அதாவது பஞ்சவர்ணாச்சலம் குடும்பத்துக்கு இளையராஜா செய்யணும், ஆனால் அவரை விட அதிகமாக ரஜினி சம்பந்தமே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கூட சொல்கிறாங்க இல்லையா? அவர் மேலேயே ஒரு கேஸ் போகிறதுங்கிறது வந்து இல்லை அது வந்து எப்படி சார்னா அதுக்கு சொல்கிறேன் நான். பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள் இவருக்கு இளையராஜாவுக்கு வந்து தனக்கு வந்து வாழ்வு கொடுத்தவர் இந்த திரைப்படத்தில்னா, அவருடைய படங்களுக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற PA ஆர்ட்ஸ் கிரியேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்திற்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 500 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு வரான். லட்சங்களில் வாங்கியிருந்தா கூட சும்மா வாங்க கூட 500 ரூபா கொடுங்கண்ணேன்னு. இல்லை ராஜா நீ என்ன, இல்லை நான் உங்களுக்கு கிட்ட காசு வாங்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் ராஜாவுடைய திருமணம் திருப்பதியில் நடந்தது. இங்கேருந்து ப்ரெஸ்ஸா ஸ்டுடியோலேருந்து கூட்டு போனாங்க. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ணாச்சலம் இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு அது அப்படி போய் உள்ளே வேலை செஞ்சு என்னென்னா தான் அறிமுகப்படுத்தின ஒருத்தர், அவருக்கு பிறந்த ஒரு பையனுக்கு திருமணம், அது நம்ம குடும்ப விழா. ரெண்டாவது நம்ம படங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சொற்பத்தொகை சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி அது மாதிரி வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது பஞ்சவர்ணாச்சலம் அவர்களுக்கு எங்கே ஒரு பெரிய நெருக்கடி ஒரு வீழ்ச்சி எங்கே ஏற்படுகிறது என்றால், ஏன்னா வந்து தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியரில் அவர், அதை மாற்றுக்கிறதே இல்லை. ரஜினியே சொல்லியிருக்காரு, பஞ்சு இல்லைன்னா என் கேரக்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காதுன்னு. கமலும் சொல்லியிருக்காரு. கமல், ரஜினி, இளையராஜா 3 பேருக்கும் மிக முக்கியமானவர். ஒரு கதையை வச்சுக்கிட்டு அந்த கதையில் இருக்கிற முடிச்சை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கிறப்போ டக்குன்னு எங்கள் பஞ்சண்ணனை கூப்பிடுங்க அப்படின்வாங்களாம். பஞ்சவர்ணாச்சலத்தை வரவழிங்கன்னுவாங்க. வந்தவுடனே அது ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போய்டும். அவ்வளோ ஒன்றும் இல்லை, இது தூக்கி அதில் போடுங்க, அதை தூக்கிங்க போடுங்க அப்படின்னு. நம்ம சேனலோட சொல்லியாச்சு. 3 ரவுடிகள், 3 கொடூரமானவர்கள், ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, அந்த போலீஸ் அதிகாரியுடைய மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணி, அந்த போலீஸ் அதிகாரி வந்து அடித்து கொல்றானுங்க. அந்த நிறை மாத கர்ப்பிணி வந்து சாட்சியாக இருந்த போராடுறதுக்காக அவளுடைய வாயில் வந்து விஷத்தை ஊற்றுறாங்க. அவள் ஏதோ வகையில் தப்பிச்சு வெளியே வந்த அவளுக்கு வந்து குழந்தை பிறகுது, ரெட்டை குழந்தை. ஒரு குழந்தை நல்லாவும் ஒரு குழந்தை ஊனமாகவும் பிறகுது, குள்ளமாகவும் பிறகுது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த விஷம்தான் அப்படின்னு. அப்படி அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக ஒரு இதுவே கிடையாது. அது ஒரு திரைக்கதை ஆசிரியர் நம்ப வைக்கிறான் பாருங்க, அங்கே தான் வந்து பலம். அதுதான் பஞ்சவர்ணாச்சலம், அபூர்வ சகோதரர்கள். அதுதான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த விஷயத்துக்கு இப்போ ராயல்ட்டி நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க கோடிக்கணக்கில். இப்போ பொதுவாக இருக்கிற ஊடகத்தில், சமூக ஊடகத்தில் பேசக்கூடிய கருத்து என்னென்னா, உங்களை அறிமுகப்படுத்த பஞ்சவர்ணாச்சலம் அவர்களுக்கு நீங்கள் வாங்குகிற ராயல்ட்டியில் நீங்கள் மனசு வச்சு அவர் படத்துக்கு பண்ணதுக்கு ஏதாவது ஒரு 0.5% இல்லை 2% ஏதாவது ஒரு % நீங்கள் கொடுக்கலாமே. இதில் போய் என்ன இருக்குது? ஆனால் அந்த கொடுக்குற மனசு வரல. அது அந்த இவருக்கு எங்கே PA ஆர்ட்ஸ் கிரியேஷனுக்கு எங்கே வீழ்ச்சி ஏற்படுதுன்னா, சரத்குமாரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ஏகப்பட்ட கடன் வாங்கி அந்த படமே விழுந்து அதில் தான் அவங்களால எழுந்திருக்கவே முடியல. இப்போ சுப்பு இருக்கார், அவர் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மேனேஜராக இருக்கார், கால்ஷீட் மேனேஜராக இருக்கார். இது ரஜினி காதுக்கு போயிருக்குது இந்த விஷயம். இது மாதிரி பஞ்சு என்ன ஃபேமிலி கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னா ஒரு சுப்புவை கூப்பிட்டுட்டு பணங்காசாக கொடுக்குறத விட உனக்கு வந்து ஒரு இதுவாக பண்ணுறேன்ட்டு உங்கள் அப்பாவுக்கும் எனக்குமான அந்த ஒரு நட்பு இதையெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக எத்தனை எபிசோடு வருதோ படங்கள் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவம் இதெல்லாம் நான் பேசித்தரேன், ஏதாவது சேனல் கொடுத்து இது பண்ணிக்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயங்க வந்து நீங்கள் மீனை கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற அந்த கதை தான் வந்து பயங்கர மகிழ்ச்சியாக போச்சு அவருக்கு. அதே மாதிரி பேசி கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 53 எபிசோடு, இன்னும் 53 எபிசோடு சோர்வே இல்லாமல் பேசி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரைட்டுன்ட்டு ரீகலெக்ட் பண்ணி அவ்வளோ சுவாரஸ்யமாக அடிச்சிருக்காப்புல. அந்த மனசு உங்களுக்கு இல்லையே அப்படின்றது நியாயமான ஒரு கருத்து தானே. ரஜினியோட இன்டர்வியூ கிடைக்காம அவன் சாவரான்ற நிலையில் கிடைச்சா போதுன்னு வந்து அது புன் முட்டையிடம் வாத்து வந்து அந்த முட்டை டெய்லியும் போடுது அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து? உண்மைதான் சார். குறிப்பாக ஒரு மேடையில் ரஜினி வந்து சொல்லியிருப்பாரு, அதான் வருது இல்லை இந்த ராயல்ட்டிலாம் வருது இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் அவருக்கே ஒரு செக் வைக்கிறாரு ராஜா, சாமி வருது இல்லை அப்படின்னு வர 2 பேரும் சாமின்னு பேசும்போது இளையராஜா முகம்லாம் மாறி போயிடும். ஆமாம், ரஜினி எந்த இடத்துல போடணுமோ அதை கரெக்டாக போடுவார். இப்போ என்னென்னா அது சொன்ன மாதிரி வந்து இது நீங்கள் கமல் படத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்க, ரஜினி தான் நடிக்கிறாரு ஓகே. அந்த படத்தில் தங்கமகனில் யூஸ் பண்ணீங்க, அந்த தங்கமகனுடைய அந்த பாடல் வெற்றிக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, ரஜினியும் ஒரு காரணம் தானே. ரஜினி நடிக்காமல் தவக்கலை நடிச்சிருந்தா அந்த பாட்டு ஹிட்டாக இருக்குமா சார்? ஆனால் ரஜினி படங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் அது காரணம் ரஜினி மட்டும்தாங்கிற நிலை தானே உண்மை இன்ன வரைக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாமா? நீங்கள் ஒரு நிறைவான இடத்துல வந்தாச்சு, இன்றைக்கி வந்து
ஒரு பெரிய இடத்துல வந்துட்டீங்க, அடுத்த தலைமுறை இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது, ரைட்டுன்னு கை தூக்கி விடுறது, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து எஸ்பி முத்துராமன். நீங்கள் சும்மா ஒரு பேப்பரில் எழுதி 23/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அபிபுல்லா ரோடில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் விழான்னு எழுதி கொடுத்தீங்கன்னா வந்துடுவாருங்க அவர். அவர் வான்னு கார் ஓட்டின்னு வந்துடுவார் இந்த வயசில். நமக்கு வந்து பேப்பரில் தானே எழுதி கொடுத்துருக்காங்க, நம்ம பேர் கூட போடலேன்னு கிடையாது. இந்த விழா நடக்குது இல்லைங்கன்னு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிப்பார், அவர் கிளம்பி வந்துடும். இதுதான் வந்து அங்கே வந்து எல்லாரையும் வாழ்த்து பேசிகிட்டு இருப்பார். இந்த ஒரு வயதுக்கு மேலே இந்த பக்குவம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வேணும்ட்டு வந்து. நிச்சயமாக சார். இப்போ May 1 வந்துட்டு வைரமுத்து அவர்கள் ஒரு வாழ்த்து ட்வீட் கூட போடும்போது என்னென்னா, ஒரு பாடலை மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணிட்டு இந்த பாடல் வந்துட்டு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னா. அன்றைக்கி தான் வந்துட்டு இளையராஜா பற்றின அந்த கேஸும் வருது, கூலி படத்தினுடைய பிரச்சனையும் வருது. வரும்போது வந்து வைரமுத்து இன்றளவும் இளையராஜா ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற ஒரு நிலையிலே வைரமுத்து இருக்கிறாரு. ஏன் எப்படி? இல்லை, அதுதான் காரணம் வந்து. நீங்கள் அதான் அந்த இது கூட பார்த்தேன் நான். பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா, பாடியவர் ஜேசுதாஸ்ன்னு, அதில் ஜேசுதாஸுக்கும் பங்கு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. இப்போ என்னென்னா, இளையராஜா இசை இல்லாமல் பாடல் இல்லை, பாடல் இல்லாமல் இசை இல்லை. அதே சமயம் பாடல் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் வந்து. வைரமுத்து மேலேயும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இளையராஜா ஒரு பீக்கில் வளர்கிறாரு, வளர்ந்த பிறகு ஊர்க்காரர்னு சொல்லி அவ்வளோ படங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு எடுத்தது. இந்த நேரம் வந்து ஒரு நமக்கு ரொம்ப சீனியர் டைரக்டர் அவர்கிட்ட வந்து மறைந்த கவிஞர் வாலி ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார். ஒரு கூட ராஜா கூட நான் வந்து இருந்தப்போ திடீர்னு இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த பிடிச்சாரு. பிடிச்சவொடனே எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போனப்போ, அவர் வைணவராக இருந்தாலும் முருக பக்தர். அவர் முருகன்கிட்ட ரொம்ப நான் வேண்டினேன் என்னங்க அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகி முருகன் என்கிட்ட வந்துமே ராஜா கிட்ட சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பேரே சொல்ல தேவையில்ல. அப்போ அவர் மனசில் எவ்வளோ இருந்திருக்கோம். இப்போ இவர் தான் நாங்கள் ஆளுமையாக இருந்திருக்காரு. இவருக்கு கொடுத்த வைரமுத்துக்கு கொடுத்தது போக மிச்சம் தான் முத்துலிங்கம், பிறைசூடன், அப்புறம் வந்து மூமேத்தா, இவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கேட்டால் இவங்களை தாண்டி அவங்க பாட்டெலாம் இட்டுங்க. நீங்கள் ராஜாத்தில் மீனம்மாலாம் பாட்டு பிறைசூடனுடைய பாட்டு, வேலைக்காரனில் மூமேத்தாவுடைய பாட்டு, அங்கேயும் போய் எனக்கு தான் கொடுத்தாங்கன்ற அளவுக்கு இவர் உரிமை கொண்டாடி இருக்காரு. அது இளையராஜா ஒத்துருக்காரு. இவங்களுக்குள்ளே எங்கே சண்டை வந்தது ரெண்டு பேருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கும் வந்து ஒரு காற்றுல பேச்சுவாக்காக தான் இருக்குது, ஒரு யூகமாக தான் இருக்குது. ஏன்னா அது சம்மந்தமாக இளையராஜாவும் ஆயத்திருக்கல, வைரமுத்தும் எங்கேயும் சொல்லலை. இப்போ பேசுகிற கங்கேமரனுக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா அது தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லிட்டு இருப்பார். நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு பாரதி ராஜா ஒரு படத்துக்கு சாங் கம்போசிங்கு ஒரு 80s வந்த படம். இப்போ வைரமுத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆனவுடனே அப்போ ஃபோன் இல்லாத லேண்ட்லைன் மட்டும்தான். இவர் கடுப்பாயிட்டாரா இளையராஜா, என்னையா அது வரவே இல்லை, நீங்கள் வந்து பாரதி ராஜா கிட்ட இருங்க வந்துடுவார், இருங்க எதுங்க மாட்டிகிட்டு இருப்பாருன்னு இவர் தான் டென்ஷன் பண்ணல. எனக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க அத்தனை பேரும், இந்த ஒரு பாட்டு வச்சு நான் உட்காந்துருக்கேன், டியூன் போட்டு தெரிஞ்சு எனக்கு பாட்டு எழுத தெரியாதுன்ட்டு ஃபுல் பாட்டையும் எழுதி முடிச்சிட்டாரு. எழுதி முடிச்சோன்னா உள்ளே வந்தவுடனே அங்கே உள்ளே வராது நில்லுன்ட்டாரான். உள்ளே வராது நில்லு, கரெக்டாக வர்றதுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா என்ன அர்த்தம் வந்து இங்கே நில்லுன்னா பாரதி ராஜா கோவம் வந்துடுச்சு. சமகாலத்தில் எல்லாம் ஒன்றா வந்தவங்க எல்லாம் நண்பர்கள் தான், என்ன இப்படிலாம் நடந்துக்கிற நீ அப்படின்னு தான் சொல்லி அடுத்த படம் வந்து இளையராஜா இல்லாமல் ஒரு படத்தை பண்ணணுன்னு தான் வந்து வேதம் புதிது. நிறைய பேர் அதுக்கு இளையராஜா தான் இசை நினச்சிருப்பாங்க. தேவேந்திரன் அந்த படத்துடைய இசை, அதில் வைரமுத்து தான் பாட்டு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் இளையராஜா கிட்ட தான் வந்தாங்கன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையில் அந்த 80 இறுதியில் இளையராஜா பயங்கர பீக்கில் இருக்கும் பொழுது ஒரு 8 லட்சம் 9 லட்சம் காப்பி விற்கக்கூடிய அந்த வாரப்பத்திரிகையில் இவர்கிட்ட ஒரு தொடர் கேட்குறாங்க. நேரமும் கிடையாது, ஆனால் அந்த தொடரை வெட்டுறதுக்கு மனசும் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய பத்திரிக்கை, அவர் பள்ளியில் படிக்கிற காலத்தில் அதில் ஏதாவது ஒரு துணுக்கு வராதா அப்படின்னு ஏங்கின காலம் உண்டு இளையராஜாவுக்கு. அங்கே வந்து நம்மளை வச்சு ஒரு தொடர் எழுதுகிறாங்கன்னும்போது இப்போ வைரமுத்துக்கிட்ட கூப்பிட்டு நான் டேப்பில் பேசி தரேன், அதுவும் என் பாணியில் எழுதி அந்த பத்திரிகை ஆஃபீஸ் கொடுத்துருங்க, எங்கேயும் வந்து நான் தான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியோ தவிர நம்ம தலைவனை பற்றி. ஆமாம், போகிற இடம் போல் அவரே பிஆர்ஓ தானே, அது எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னோடனே முசுக்குன்னு கோவம் வந்து அதுதான் இந்த உறவுக்கான பிரிவுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கங்கை அமரன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இளையராஜாவுக்கு வந்துட்டு நான் ஒருத்தவனுக்கு சலிச்சனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் தம்பிங்கிற நிலையிலே அவர் பேசுகிறாரு சார் நிறைய இடத்துல. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்து எனக்கு இளையராஜாவுக்கும் சண்டை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து நீர் அடித்து நீர் விலகுமா, எங்கள் அண்ணன் தான் அவர் நான் விட்டு கொடுப்பேனா அப்படின்றாரு. இளையராஜாவுடைய மனைவி திருமதி ஜீவா அவர்கள் இறந்தப்போ அந்த உடல் வந்து அந்த அவருடைய வீட்டில்
வச்சுருக்கும் போது கங்கை அமரன் அழுதுகிட்டு வராரு. ஏன்னா சொந்த அக்கா மகள் தான், நான் எங்கள் அம்மா கிட்ட வாங்கி சாப்பிட்டதில்ல, எங்கள் அண்ணிக்கிட்ட வாங்கி சாப்பிட்டது தான் அதிகம் அப்படின்னு பாசத்தில் அழுதுகிட்டு வந்தோன்னே இளையராஜா அங்கே நிறுத்துறாரு, வந்து உள்ளே வரக்கூடாதுன்றார். தம்பி உள்ளே வரக்கூடாதுன்னா அப்புறம் சீனியர்ஸ் பாரதிராஜா மாதிரி ஆட்கள்லாம் போய் பேசி அதெல்லாம் நல்லது கிடையாது, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படியோ உங்களுக்கு அவருக்கும் அக்கா மகள் தான், அவருக்கு அண்ணி, அவரே சொல்கிறாரு நான் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கேன்றாரு, அதான் தவறு ராஜான்னு சொன்னவர் முகத்தை திரும்பிக்கிட்டார். அப்புறம் பார்த்துட்டு அழுதுட்டு அவர் கிளம்பி போயிட்டார், பேசவே இல்லை. இப்போ வந்து ஆனால் சொல்கிறார் வந்து நான் எங்கள் அண்ணனை எப்படி நான் விட்டு கொடுப்பேன், எங்கள் அண்ணனை இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு இந்த பக்கம் அவருக்கு வந்து அளிக்கிறார். ரொம்ப நன்றி சார். நேரத்தில் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.